சார் வணக்கம். வணக்கம். இப்போ எஸ்ஐஆர் எல்லாரும் நாடே பேசின விஷயம். இங்கே தமிழ்நாட்டிலையும் எவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது பொலிட்டிக்கலாக யாருக்கு பிரச்சனையாக இருக்கும்னு பார்க்குறீங்க? அதான் இப்போ எஸ்ஐஆர் பொறுத்தளவில் நிறைய வாக்காளர்களோட பெயர்கள் வந்து நீக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது எலக்டோரல் இருந்து. பட் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா பெரிய எண்ணிக்கையில் நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் நீக்கியிருக்காங்க. ஸோ ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 15.2% பெயர்கள் பார்த்தோன்னா நீக்கப்பட்டிருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு இல்லை. குஜராத் வந்து செகண்டில் இருக்குது 14.5, பீகார் பார்த்தோன்னா 8, வெஸ்ட் பெங்கால் 7.6, ராஜஸ்தான் 7.7, கோவா 8.4, பாண்டிச்சேரி 10, லக்ஷதீப் பார்த்தோன்னா 2.5. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் பெரிய எக்ஸ்டென்ட்டில் இது நடந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் சிட்டிஸில் பார்த்தோன்னா பெரிய எக்ஸ்டென்ட்டில் இது நடந்திருக்கு. சென்னையில் 35.6% பெயர்கள் பார்த்தோன்னா நீக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு செகண்டில் 25%, கோவை தேர்டு 20%, அப்புறம் திருப்பூர் 23.1%, சேலம் 11.9. ஸோ சிம்பிளாக நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியுது ரொம்ப வளர்ந்த மாநிலமான தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா மைக்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். நிறைய வெளியும் போவாங்க, வெளிலேருந்தும் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வர விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தோம்னா அர்பன் சென்டர்ஸில் நிறைய நடந்திருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, கோவை இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமாக நடந்திருக்கு. திருப்பூர், சேலம் இந்த மாதிரியான பகுதிகள். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா அதிகப்படியான லேபர் இன்ஃப்ளோவும் இருக்கும், அவுட்ஃப்ளோவும் இங்கே நிறையா இருக்கும். அதே மாதிரி சென்னையிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளச்சேரியில் தான் உள்ளே அதிகமான பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா வேளச்சேரியில் அதிகமாக இருக்குது. 40%க்கு மேலே டெலிஷன் நடந்திருக்கு. அதே போல் நம்பர் வைஸ் பார்த்தோன்னா சோழிங்கநல்லூர்னு நினைக்கிறேன், அங்கேயும் ஏறக்குறைய 2 லட்சம் பேர்கள் பார்த்தோன்னா நீக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியிலும் நமக்கு தெரியும் ஐடி செக்டர்லாம் அங்கே பெரிய அளவில் இருக்கிறனால அங்கேயும் நிறைய லேபர் இன்ஃப்ளோ இந்த விஷயங்கள்லாம் அங்கேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் டெலிஷன் வந்து நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பொலிட்டிக்கலாக யாருக்கு இதனால லாபம் ஏற்படும்னா எனக்கு தெரியல. ஏன்னா பொலிட்டிக்கலாக லாபம் ஏற்படணும்னா குறிப்பாக இந்த கட்சியோட வாக்குகளை ஃபோக்கஸ் பண்ணி டெலீட் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரியான வேலை நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ லெட்ஸே மைனாரிட்டிஸோட ஓட்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும்ல. அந்த மாதிரியான ப்ரூஃப் இருக்கான்னா இது வரைக்கும் அந்த மாதிரியான ப்ரூஃப் எதுவும் இல்லை. இப்போதைக்கு ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, பார்க்கும்போது டிஎம்கே சென்னை மாதிரியான சிட்டிஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் பேசும்போது அந்த ஒரு இது வருது, சென்னை மாதிரியான சிட்டிஸில் வந்து டிஎம்கேவுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஎம்கேவை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சில அப்சர்வேஷன் இருக்குது. அப்படி கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை வந்து ஒரு பெரிய முக்கியமான சிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸை விட சென்னையில் அதிகமாக டெலிஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நிறைய லேபர்ஸ் வந்து அங்கே உள்ளே வருவாங்க. ஸோ சென்னை மாதிரியான ஒரு இடத்துல அது அதிகமாக இருக்க தான் செய்யும். அதனால இதை பேஸ் பண்ணி நம்ம யாருக்கு பெரிய பொலிட்டிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லைன்னா அட்வான்டேஜ் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முக்கியமான விஐபி தொகுதிகள்லாம் இருக்குல்ல, கொளத்தூர் பார்த்தோம்னா 1,03,000 டெலிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் சேப்பாக்கில் 89,000, அப்புறம் எடப்பாடியில் 26,000 இந்த விஷயமும் இருக்குது. இப்போ தான் நடந்திருக்கு. இப்போ வந்து டிராஃப்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. இனி அடுத்தது டிராஃப்ட்ன்றது ஃபைனல் வெர்ஷன் கிடையாது. மக்கள் இனி பார்க்கணும், பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வந்து வெளியே வரும். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது பெரிய குழப்பம் ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் இன்டர்நெட்டில் தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. வெயிட் பண்ணி பார்த்தா இன்றைக்கி தெரியும். பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறையா குழப்பங்கள் இருக்குன்னா அது கண்டிப்பாக வெளியே வரும்ல. ஸோ அது நம்ம பார்ப்போம். இன்னொன்று சொல்கிறாங்க, இதில் ஏஜ் வைஸ் பார்க்கும்போது அந்த முதல் முறை வாக்காளர்கள் இல்லை 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க அவங்களுடைய வாக்குகள் நிறைய நீக்கப்பட்டிருக்கலாம். 2 ரீசன். ஒன்று, அவங்க படிப்பு, வேலை இந்த மாதிரி இடங்களுக்காக அவங்களும் மைக்ரேட் ஆகி போகக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இன்னொன்று, பெரிய அளவுக்கு இந்த ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கெல்லாம் வரலை. பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்த்தோன்னா ஏடிஎம்கே டிஎம்கே களத்தில் அதிகமாக இருந்தாங்க, அவங்க வாக்காளர்கள் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. களத்தில் இல்லாத 2 கட்சினா நாம் தமிழரும் தாவேகாவும் தான். அதனால் அவங்களுக்கு வாக்களிக்கிற அந்த இளம் வாக்காளர்கள் தான் பெரிய அளவுக்கு நீக்கப்பட்டிருப்பார்கள். அந்த பாதிப்புன்றது இவங்க 2 பேருக்கும் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போவோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக நான் இதில் நெகட்டிவ்னு என்ன பார்க்குறேன்னா, சீக்கிரமாக பண்ணியிருக்கலாம் எஸ்ஐஆரும் ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க. எலெக்ஷன் கிட்ட வரும்போது பண்ணுறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, மக்களுக்கு இந்த ஓட்டிங் சிஸ்டம் மேலே நம்பிக்கை இருக்கணும்.
எலெக்ஷன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது எப்பவுமே சிம்பிளா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் எலெக்ஷனோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ எலெக்ஷன் கிட்ட வரும்போது இதை பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி பாஜக அதை பண்றாங்களா, ஈஸி சில விஷயங்கள் தப்பா பண்றாங்களா, இப்படி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு 1 இயருக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ பாருங்க 15% வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 15% நேம்ஸ் வந்து லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு நம்பர். ஸோ அப்போ நிறைய தேவையில்லாத ஓட்ஸ் பார்த்தோம்னா அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்திருக்கு ஒவ்வொரு வருஷமும். அது டெத்தாக இருக்கலாம், ஆப்சென்டியாக இருக்கலாம், டூப்ளிகேட்டாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு வருஷமும் எண்ணிக்கைகள் பார்த்தோம்னா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நிறைய மைக்ரேஷன் இருக்கும்போது அப்புறம் நேச்சுரலாகவே நிறைய நாட்கள் ஆகும்போது நிறைய அக்யூமுலேட் ஆகும். அப்போ நீங்கள் இதை ரெகுலராக க்ளீன் பண்ணியிருக்கலாம். ஏறக்குறைய ஒரு 22 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2002 2004 நடந்திருக்கு, 2002 to 2004 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. ஸோ ஏன் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க? அதுவும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஏன் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுறீங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இருந்திருக்காது. அது சின்ன நம்பராக இருந்திருக்கும். இந்த மாதிரி 1 கோடி பேர் போயிருக்க மாட்டாங்க. ப்ராபப்ளி ஒரு 30 லட்சம் அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ ஒரு 8 இயர்ஸ் ஒன்ஸோ 7 இயர்ஸ் ஒன்ஸோ 10 இயர்ஸ் ஒன்ஸோ பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பிரச்சனைகள்னு சொல்லலாம். அது தாண்டி ஸ்பெசிஃபிக்காக யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ்லாம் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது டார்கெட் பண்ணப்பட்டிருக்கா, அதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஈஸியாக டார்கெட்டும் பண்ணிட முடியாது. ஏன்னா இங்கே நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் இருக்குது. இப்போ அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க, அடுத்தது பேர்லாம் நம்ம போய் பார்ப்போம்ல, பார்த்து அடுத்தது நம்ம என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணுவோம்ல. சும்மா என்னோட பேரை டக்குன்னு நீக்கிட முடியாதுல்ல. ஸோ அதனால எனக்கு என்னமோ அப்படி பிளான் பண்ணி ஃபோக்கஸ்டாக நீக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கான்னு தெரியல. தமிழ்நாட்டு அதிகாரிகளை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, என்ன அஜெண்டாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியல. அதுக்கான ஆதாரமும் இல்லை நம்மகிட்ட. அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஓகே சார். இப்போ திமுக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வரும்போது அவங்க பெரிய எதிர்ப்பை காமிச்சாங்க, நிறைய கேம்பெயின்ஸ் அதில் பண்ணாங்க திமுக. இப்போ இந்த முடிவுகள் வந்திருக்கிறத பார்க்கும்போது திமுக சொன்னாங்கல்ல, பிஜேபிக்கு இதில் ஒரு பெரிய ரோல் இருக்குது, மத்திய அரசு இதில் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அளவுக்கான விஷயங்கள் இதில் நடந்திருக்கிறதா பார்க்குறீங்களா? எனக்கு அதுதாங்க. இப்போ பீகாரில் நடந்தப்பவே இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. பீகாரில் காங்கிரஸ் பார்ட்டி இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க, மற்ற கட்சிகளும் அதை பேசினாங்க. பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ்டாக இப்போ சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, மைனாரிட்டிஸை டார்கெட் பண்ணி மைனாரிட்டி ஓட்ஸ் நிறைய ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி ஏழைகள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் சொன்னாங்க. அதுக்கு டேட்டா இருக்குது. ஓரளவுக்கு அந்த டேட்டா பார்த்தோன்னா ரிமூவல் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது பொருந்தி போச்சு. ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, அதை பொலிட்டிக்கல் மோட்டிவோட பண்ணாங்களா, மைனாரிட்டிஸை வேணும்னு ரிமூவ் பண்ணாங்களா, அதே மாதிரி நகரங்களில் வாழ்கிறவங்கள வேணும்னு ரிமூவ் பண்ணாங்களா, பெண்களை ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி ரிமூவ் பண்ணாங்களா, ஏழைகளை ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணி ரிமூவ் பண்ணாங்களான்ற அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்கள் நார்மலாக 13 டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்லாம் சொல்லும்போது பாதிக்கப்படுறது யாராக இருக்கும்? டாக்குமெண்ட்ஸ்கிட்ட யார் அதிகமாக இருக்கு? டாக்குமெண்ட்ஸ்லாம் யார்கிட்ட அதிகமாக இருக்கும்? ஏழைகள்கிட்ட அதிகமாக இருக்குமா, பணக்காரர்கள்ட்ட அதிகமாக இருக்குமா? ஸோ நேச்சுரலாகவே ஏழைகளோட அந்த ரேட் பார்த்தோம்னா அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டால் நேச்சுரலாகவே ஏழைகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி பெண்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஆண்களுக்கு அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான். பெண்களை விட ஆண்கள்கிட்ட தான் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அதை கரெக்டாக ப்ரொசீஜர் வைஸ் பண்ணுறதுக்கான விருப்பமும் ஆண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரிய வளர்ச்சி அடையாத பகுதிகள் அதெல்லாம். ஸோ அதனால அப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்கம்மை வச்சு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ப்ரூவ் பண்ணணும்ல. அதை ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க, அப்புறம் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது விட்டாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க, பீகார் எலெக்ஷன்ஸ் கிட்ட நெருங்கும் போது விட்டாங்க. ஸோ இப்போ இதை சீரியஸாக பண்ணுன்றதுதான் என்னோட விருப்பம். இப்போ உங்களுக்கு நிஜமாவே அதில் அக்கறை இருக்குது, நிஜமாவே ஏதோ பெரிய வாக்கு திருட்டெல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரியான பார்வை உங்களுக்கு இருக்குன்னா அதை சீரியஸாக எடுத்து அதை பேசுங்க. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு. நீங்கள் எலெக்ஷனுக்கு ஒரு 2 months முன்னாடி பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது இலவசங்கள் அது இதுன்னு வேற ரூட்டில் போயிடுறீங்க. இப்போ நிஜமாவே பெரிய திருட்டு நடந்திருக்குன்னா இதை விட வேற எதுவும் பெரிய சிக்கல் இருக்க முடியாது. இதுதான் தி இஷ்யூ, உள்ளதுலேயே பெரிய இஷ்யூ இதுவாக தான் இருக்கணும். ஆனால் அந்த சீரியஸ்னஸோட இவங்க எதிர்க்கிறாங்க, அந்த இஷ்யூ அணுகுறாங்களான்னு பார்த்தோம்னா அந்த சீரியஸ்னஸோட அணுக மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்களே சீரியஸாக அதை அணுக மாட்டீங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி சீரியஸாக இருக்க முடியும்? இது எப்படி நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது?
இங்கேயும் அதே மாதிரி தான். திமுக ஸ்டார்டிங்ல சில போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அதுவும் பார்த்தோம்னா பேரளவு தான், பெரிய அழுத்தம் போடுற மாதிரியோ அந்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போற மாதிரியோ பெரிய பிரச்சாரமும் போராட்டமும் அவங்க பண்ணல. ஒரு பேரளவு நாங்கள் பண்ணியிருக்கோன்றதை காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது நிஜமாவே பெரிய சிக்கல். இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை, நீங்க சீரியஸா எடுத்து பண்ணணும். இதுல இன்னொரு பிரச்சனையும் என்னன்னா, இப்போ 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்கன்னா, வாக்காளர்கள்ன்றதை விட நேம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டும் இருக்கு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எலக்டோரல் வெயிட்டேஜ் இருக்கும். 1 கோடி ஓட்ஸ் நம்ம ஸ்டேட்ல கம்மியாகுதுன்னா நம்ம ஸ்டேட்டோட அந்த ஸ்ட்ரென்த்தையும் அது கம்மி பண்ணும். நமக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஓட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரெப்ரஸன்டேஷன் அதிகமாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால நிஜமாவே நீங்க சீரியஸா பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் நடக்கல. சும்மா மைல்டா அப்பப்போ பேசுறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இங்கே ஒரு கேஷுவலான ஒரு போக்கு இருக்கு. குறிப்பாக திமுக ஆதரவாளர்கள் பார்த்தோன்னா எப்போவுமே ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் இல்லைங்க இவிஎம்ல பிரச்சனைங்க, அந்த எலெக்ஷன் சிஸ்டமை ரொம்ப கேஷுவலாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போகிறது, பெரிய ப்ரூஃப்லாம் எதுவும் வைக்கிறது கிடையாது. இவிஎம்ல பிரச்சனைங்க, இவிஎம் ஃப்ராட் பண்ணிட்டாங்க, இங்கே ஓட்டு போட்டால் அங்கே போயிருங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, நீங்க நிஜமான முக்கியமான இஷ்யூவை பேசும்போதும் அதே மாதிரி கடந்து போயிருவாங்க. ஏன்னா அது நார்மலைஸ் ஆயிருச்சு. ஒரு 10 வருஷமா நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இது முக்கியமான இஷ்யூன்னு சொன்னாலும் மக்கள் அதை முக்கியமா எடுக்க மாட்டாங்க. மேபி அந்த ஃபேக்டரும் கூட உள்ள இருக்கலாம். பட் இதை நீங்க ஒரு சீரியஸான அலிகேஷன் வைக்கும் போது அதே சீரியஸ்னஸோட நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும். அது இங்க நடக்கல, அதான் சிக்கல். காங்கிரஸ் பார்ட்டி இப்போ ஏன் ரொம்ப குவைட்டா இருக்காங்க? அப்ப மாதிரியே இப்போ எடுத்து பண்ண வேண்டியதானே. திடீர்னு ஒரு பாயிண்ட்ல வந்தாரு ராகுல் காந்தி. இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது. ராகுல் காந்தி ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு எலெக்ஷன்ல செல்லாது. திமுகவும் அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க, இப்ப அதனால அமைதியா இருக்காங்க. 100% ஒரு எலெக்ஷன் இஷ்யூ கிடையாதுங்க. எலெக்ஷன்ல நீங்க இந்த மாதிரியான ஓட் தெஃப்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வச்சு நீங்க ஓட்டு வாங்க முடியாது. ஓட்டு வாங்குறதுக்கு வேற இஷ்யூஸ்லாம் இருக்கு. இது மக்களோட டைரக்டா கனெக்ட் ஆகிற இஷ்யூ கிடையாது. ஸோ உங்க வாதப்படி நிறைய பேரோட ஓட்ஸ் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் எனக்கு பிரச்சனை நீங்க சொல்றீங்க. அப்ப ரிமூவ் பண்ணியாச்சுனாலே அவனுக்கு ஓட்டு இல்லை. ஸோ நீங்கள் அந்த இஷ்யூ எடுத்து நீங்கள் எலெக்ஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்கள் எலெக்ஷன் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சிஸ்டம்லேயே தான் நீங்கள் பவருக்கே வர முடியும். இந்த சிஸ்டம் சரியில்லை, திருட்டு இருக்கு, ஃப்ராட் இருக்குன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஆதரவாளர்கள் பயந்துருவாங்க. ரைட்டு, நம்ம ஓட்டு போடுறதுல பிரயோஜனமே இல்லைங்க, என்ன தான் ஓட்டு போட்டாலும் பிஜேபி தான் வரும், எதுக்கு நான் போய் ஓட்டு போட்டுன்னு வீட்டில் போய் உட்காந்துருவான். ரெண்டாவது, டிமோட்டிவேட்டும் ஆயிடுவான். ஆனால் பாஜகக்காரங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக போய் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்த சிஸ்டமை நம்புறாங்க. ஸோ அதனால நீங்க இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்க. அப்போ இந்த சிஸ்டமை கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். அது ரொம்ப யானை தானே பிடிச்ச மாதிரி டீல் பண்ணக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்றாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 2 months முன்னாடி பண்ணாங்க. அப்புறம் தெரியுது டேக் ஆஃப் ஆகலன்னு தெரியுது. அப்புறம் அதை தூக்கி போட்டு வேற இஷ்யூஸ்க்கு போயிட்டாங்க. அப்போ உங்களோட கமிட்மெண்ட்டையும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டி இருக்குல்ல. நிஜமாவே பெரிய இஷ்யூனா சும்மா தூக்கி போட்டு போகக்கூடாதுல்ல. சீமான் அந்த விஜில் அமைப்பு நடத்தின நிகழ்ச்சியில் பேசும்போது பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து அது விவாதமாகவும் மாறி இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னாலும் நாம் தமிழர் கட்சி திருச்சியில் பாரதியாருக்கான ஒரு கருத்தரங்கம் அவர் புகழ் பாடக்கூடிய வகையில் அமைச்சிருக்காங்க. அவருடைய பொலிட்டிக்கல் நரேட்டிவ்ல இதில் ஏதாவது ரோல் இருக்கா? இதை ஏன் பண்ணுறாங்க நாம் தமிழர்? இப்போ சீமானவர்கள் கேஷுவலாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறார். எந்த ஈவெண்ட்டில் வேணாலும் கலந்துக்கிறான். விஜில் நடத்தக்கூடிய ஈவெண்ட்டில் கலந்துக்க கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் பிராமண எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறதால அதுக்குன்னு அவங்க நடத்தக்கூடிய ஈவெண்ட்லலாம் கலந்துக்க கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அங்கே என்ன பர்பஸுக்காக கலந்துக்கிறோம் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ பாரதியாரை புகழ்வதற்காக, புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு ஈவெண்ட்டில் அவர் கலந்துக்கிறார். ஸோ சீமானவர்களை பொறுத்தளவில் அவருக்கு தமிழ் பற்று உண்டு, பாரதியாருக்கும் தமிழ் பற்று உண்டு. ஸோ அந்த வகையில் கலந்து பேசுகிறார். அதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. ஸோ இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது நான் சீமானா பார்க்கல. அவர் ஒரு ஈவெண்ட்டில் போய் பேசுகிறார். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, ட்ரெடிஷ்னலாக நடக்கிற விஷயம் நடக்குது. இந்த பிராண்டிங் விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு ஈவெண்ட்டில் போய் உட்கார்ந்தா தப்பு, பிராமணர்களோட சேர்ந்து ஏதாவது பொலிட்டிக்ஸ் பண்ணால் தப்பு, உடனே டக்குன்னு அடுத்தது இல்லை இவர் ஆர்எஸ்எஸ் அது இதுன்னு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவரும் அதை ஸ்ட்ராங்காக எடுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போயிருக்காங்க. பாரதியாரெலாம் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
பாரதியார்கிட்ட சில குறைகள் இருந்திருக்கலாம், அவர் சொல்ற விஷயங்கள்ல சில தவறுகள் மேபி இருந்திருக்கலாம். ஏன்னா வேற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறோம். 100 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம பேசுற பாதி விஷயம் தப்பா இருக்கும், அன்சைன்டிஃபிக்கா இருக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய புரிதல் இருந்து நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். பாரதியாரும் அன்னைக்கு இருந்த புரிதல் இருந்து அதை பேசியிருப்பார். இங்க உட்கார்ந்து பாரதியார் அட்டாக் பண்றதே ஒரு அபத்தமான விஷயம். அது எலக்டோரலா உங்களுக்கு பெரிய டேமேஜ் தான் ஏற்படுத்தும். ஏன்னா பாரதியார் அப்படின்ற மனிதர் எல்லாராலையும் ஏற்கப்பட்ட ஒரு மனிதர், மெயின் ஸ்ட்ரீம்ல எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனிதர். இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் திராவிட ஆதரவாளர், நான் சொல்றது எக்ஸ்ட்ரீம் தான், நார்மலான திராவிட ஆதரவாளர்கள் கூட பாரதியார் எதிர்க்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் திராவிட ஆதரவாளர்கள் பார்த்தோம்னா பாரதியார் எதிர்த்து அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது திமுகவுக்கு டேமேஜ் தான் பண்ணும். ஏன் அப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. நான் சிம்பிளா நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த ஒரு பிராமின் ஹேட் தான் பாக்குறேன். இப்ப நீங்க பிராமின்ஸை எதிர்க்கலாம். ஒரு காலத்துல பொலிட்டிக்கலா அவங்களுக்கு அதிகப்படியான ரெப்ரசன்டேஷன் இருந்தது, அதிகப்படியான பொலிட்டிக்கல் டாமினேஷன் இருந்தது, அவங்களோட பாப்புலேஷனை மீறின அதிகப்படியான பவர் இருந்தது. அது தவறு. பவர்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ரைட்டு, நீங்க அதை முக்கியமா மையப்படுத்தி அரசியல் பண்றீங்க, அவங்க கிட்ட இருந்து அரசியலை கைப்பற்றுறீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அட்லீஸ்ட் பிசிஸ்க்குலாம் இருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல கிடைக்காதவங்களுக்குலாம் இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த பழைய எதிரியவே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்குதான் அவங்க கையில பொலிட்டிக்கல் பவரே இல்லையே. 70 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பேசினீங்க, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அவங்ககிட்ட அதிகப்படியான பொலிட்டிக்கல் பவர் இருந்தது, நீங்க அதனால அவங்கள ஒரு எதிரியா சித்தரிச்சீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கும் நீங்க அதை பேச வேண்டிய தேவை என்ன? இன்னைக்கும் பேச வேண்டிய தேவை என்னன்னா, நீங்க நிறைய இடத்துல தோத்து போயிட்டீங்க. உங்களோட ஃபெயிலியர்ஸை மறைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ உங்களோட ஃபெயிலியர்ஸை மறைக்கிறதுக்காக நீங்க பழைய எதிரிய தோண்டிங்க கொண்டு வரீங்க. ஸோ இன்னைக்கும் அவங்களையே எதிரியா வச்சு பொற்றைய பண்ணிட்டு இருக்கிறது. இன்னைக்கும் பார்த்தோம்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன், எந்த தேவையும் இல்லாம இப்போ ஒரு இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூ பேஸ்டா நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஆனா எந்த தேவையும் இல்லாம வெறுமனே பிராமின் ஹேட் மட்டும் பேசிட்டு அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது எந்த பேஸுமே இல்லையே. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இருக்குன்றது என்னோட பார்வை. பாரதியார் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேபி ஒரு ஒரு அந்த அந்த கேஷ் பாலிடிக்ஸ் இங்க திரும்பவும் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது ஒரு மேபி அது ஒரு ரீசனா இருக்கலாம். இப்போ இதுக்கு முன்னே நம்ம காமராஜர் பற்றி இப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அப்போயும் காமராஜர் பற்றி தமிழ்நாடு பேசாத விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க, நிறைய அவதூறு கருத்துக்களும் பரப்பப்பட்டது. இன்னைக்கு பாரதியாருக்கும் அது நடக்குது. இந்த மாதிரி காலம் சென்ற தலைவர்களை, இல்லை இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் கொண்டாடக்கூடிய தலைவர்களாக இருக்கிறவங்கள இப்போ எடுத்து அவங்க என்னைக்கோ பேசின சில விஷயங்களை வச்சு பேசுறது, அதனால என்ன வந்துட போது, ஏன் அதை பேசுகிறாங்க? அதான் நான் சொல்றது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் தான் பண்றது. இது அவங்க நிறைய நேரங்களில் அவங்க திமுக ஆதரவாளர்களாக இருக்காங்க, இதை பண்ணுறாங்க. இதை அவங்க பண்ணும்போது திமுகவுக்கு தான் ஆக்சுவலாக பாதிப்பு வருது. அவங்கள பொறுத்தளவில் வரலாற்று ரீதியாக பார்க்குறாங்க. இப்போ திமுகன்ற ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல. சில வரலாற்று ஈவெண்ட்ஸ், சில வரலாற்று தலைவர்கள் அவங்க வழியே தானே இந்த அமைப்பு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த வரலாற்று பின்புலத்துக்கு வெளியே இருக்கவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ திமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத முக்கியமான தலைவர்கள், ஹிஸ்டாரிக்கலாக நான் சொல்கிறேன், அவங்க எல்லாம் அந்த திமுக வரலாற்று பின்புலத்துக்கு வெளியே இருக்கவங்க எல்லாத்தையுமே அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. காமராஜ் அவர்கள் அதுக்கு வெளியே இருந்தவர் தான். இன்ஃபேக்ட் அதுக்கு எதிராகவும் இருந்தவர் ஹிஸ்டாரிக்கலாக. உடனே காமராஜ் அவர்கள் அட்டாக் பண்ணுறது, இன்னைக்கு அட்டாக் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. எம்ஜிஆரை நிறைய நேரங்களில் அவமானப்படுத்துவாங்க. அதே மாதிரி இப்போ பாரதியார் அவர்கள், இந்த விஷயங்கள் பார்த்தோம்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் இதனால் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. பட் இந்த விஷயத்த ரெகுலராக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ணது, இங்கே ஒரு காமராஜ் மாதிரியான ஒரு லோக்கல் தமிழ் லீடர் சிஎம் ஆகிறதையும் இங்கே ஒரு செக்ஷன் விரும்பலை. ஸோ பர்சனலாக பயங்கரமாக அட்டாக் பண்ணுறது. இப்போ இபிஎஸும் அந்த அட்டாக்கை ஃபேஸ் பண்ணுறாரு. இபிஎஸ் அவர்களாக இருக்கலாம், காமராஜ் அவர்களாக இருக்கலாம். இவங்க 2 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் லெவலில் பர்சனல் அட்டாக்ஸை ரொம்ப மோசமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் லீடர் ஒருத்தர் மேலே ஏறி வரும்போது அவர் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான பர்சனல் அட்டாக்ஸை ஃபேஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி பிராமின் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நீண்டகால அரசியல் இருக்குது. நம்ம பல தலைவர்கள் அதை பேசியும் பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி அந்த டைமென்ஷனே மாறி இருக்கா? இன்றைக்கி பெரும்பாலான கட்சிகள் வந்து அதில் வந்து விலகி நிற்கிற மாதிரியும் தெரியுது. இப்போ சீமான் பேசுகிறார் இல்லையா, பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டையை உடைப்பேன்னு சொல்கிறது, எந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும், எப்படி டீகோட் பண்ணுறது? அது சீமான் அவர்களை பொறுத்தளவில்
பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிட கோட்டையை உடைப்போம்னு அவர் சொல்றாரு. அல்டிமேட்டா என்னன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மேபி அவர் ஒரு விஷயத்த பேசியிருக்கலாம். பட் விஷயம் என்னன்னா தமிழ் தேசியத்தை வச்சு திராவிடத்தை உடைக்கிறது தான் ஐடியலான விஷயம். அஃப்கோர்ஸ் தமிழ் நேஷனலிஸ்ட் லீடர் தான் அவரும் அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்கணும். பட் என்னன்னா இன்னைக்கு தேவை கிடையாது, இன்னைக்கு பிராமண எதிர்ப்புக்கு தேவை கிடையாது. இல்லை, அவங்களோட கேண்டிடேட்ஸில் நாம் தமிழர்லையும் 2 பேரோ 3 பேரோ வந்து இந்த 234 கேண்டிடேட்ஸில் பிராமண சமூகத்திலிருந்தும் இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம், அது எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சிட்டிங் அசம்பிளிலேயே பிராமின்ஸ் யாரும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து நகருதா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்? இப்போ அவங்க கிட்ட அதிகப்படியான ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதும் தப்பு, அவங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷனை கொடுக்காம இருக்கிறதும் தப்பு. இன்னைக்கு பாப்புலேஷன் இருக்காங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு 1.5% தமிழ் பிராமின்ஸ் இருப்பாங்க, 1.5% நான் தமிழ் பிராமின்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 3% இருக்காங்கன்னா அவங்களுக்கு நியாயப்படி கொடுக்க வேண்டிய ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும். ஸோ அதை என்டிகே கொடுத்தாலும் சரி, மற்ற கட்சிகள் கொடுத்தாலும் சரி, கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் அதை கொடுக்கணும், அதுல எந்த தவறும் கிடையாது. பட் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேவையே இல்லாம ஒரு ஆன்டி பிராமின் ஹேட்டை வந்து திரும்ப யூஸ் பண்றாங்க. அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இவங்களோட அந்த தோல்விகளை மறைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இங்க பிராமணர்கள் நம்மளை அடிமைப்படுத்திட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, வளர்ச்சி இல்லை இப்படின்லாம் சொல்லி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்து ஒரு 60-70 இயர்ஸ் ஆயாச்சு. இன்னைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கானா? இல்லை. இன்னைக்கும் நிறைய இடங்களும் நம்ம பெருசாக ஒன்றும் வளரல. இல்லை, எக்ஸ்ட்ரீமாக இந்த திராவிடியன் ஐடியாலஜி பேசுகிறவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு எலக்ட்ரோரலாக பார்க்கும்போது டிஎம்கே அந்த பாயிண்ட்டில் இருக்கா? இப்போ இந்த சமீபத்தில் ஒரு சில உதாரணங்களை நம்ம சொல்லலாம். சில பிராமண பின்னணியிலிருந்து வந்த தலைவர்களை திமுக இணைச்சிக்கிட்டாங்க கட்சியில். அவங்கள நிறைய திமுக மேடைகள்லையும் பார்க்க முடியுது. அப்போது இந்த முறை தேர்தல் அப்ரோச்சுன்னு வரும்போது டிஎம்கேவே அதிலிருந்து விலகி நிற்பாங்களா? அதில் ஏதாவது திமுக என்னைக்குமே இந்த எக்ஸ்ட்ரீம் ஹேட்டுக்கு போக மாட்டாங்க, போக முடியாது. அவங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி. நீங்கள் சொன்னது மாதிரி திமுக நிறைய பிராமின் லீடர்ஸோட க்ளோஸாக தான் இருக்காங்க. எஸ்வி சேகராக இருக்கலாம், அப்புறம் மைத்ரேயனாக இருக்கலாம், எல்லாரோடையும் க்ளோஸாக தான் இருக்காங்க. இந்த மாதிரியான பார்வையெல்லாம் பெரிய இடத்துல இருக்கவங்களுக்கு இருக்காது. நான் சொல்ல திமுக மட்டும் இல்லை, மேலே இருக்க யாருக்கிட்டையுமே இந்த பார்வை இருக்காது. நீங்கள் பிஸ்னஸ் மேன்லாம் பேசுங்களேன், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு இந்த மாதிரியான பார்வை இருக்காது. உள்ளுக்குள்ளே வேணா இருக்கும், பட் அவங்க இந்த மாதிரியான பார்வையோட உலகத்தை பார்க்க மாட்டாங்க. சாதாரண சாமானிய மக்களுக்கு தான் அந்த ஹேட்லாம் இருக்கும். அவங்க தான் பார்க்குற பார்வையே இப்படி தான் இருக்கும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் இவன் தான். ஸோ இவன் வந்து இந்த கேஸ்டை சேர்ந்தவன், இவனால தான் இந்த பிரச்சனை நடக்குது, நமக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசி போயிட்டு இருக்கு. அவனோட வேர்ல்ட் வியூம் வாங்கல, உலக பார்வையே அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை இந்த மைனாரிட்டியால தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்குது, ஸோ இந்த மைனாரிட்டிஸ் இல்லடா இந்த கேஸ்டை சேர்ந்தவங்க, இந்த எத்தனிக் குரூப்பை சேர்ந்தவங்க, இவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற பார்வை இருக்குல்ல, அது சாதாரண நாட்டில் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அவங்களோட உலக பார்வையே அதை சுற்றியே தான் இருக்கும். பட் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவங்க பெரிய பெரிய லீடர்ஸாக இருக்கலாம், பெரிய பார்ட்டிஸை ரன் பண்ணுறவங்களா இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவங்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் பார்ப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்கள ஃபிட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால திமுக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாருமே தேவை. அவங்க பொலிட்டிக்ஸ், அவங்க ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பொலிட்டிக்ஸ் வந்து பிராமின்ஸுக்கு அப்பீலிங்காக இல்லை. பட் அதை தாண்டி, ஸோ பிராமின்ஸ் பெருசாக அவங்களுக்கு ஓட் போட மாட்டாங்க. பட் அதை தாண்டி பர்சனல் லெவலில் அங்கே இருக்கிற லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பிராமின் ஹேட்லாம் அவங்களுக்கு இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் டாப் லெவலில் மேலே முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பிராமின்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் திராவிட எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் திமுகவோட லீடர்ஷிப்போடலாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. அவங்க ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு அதிகாரத்தில் கூடிய கட்சி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹேட்டோடு இருக்க முடியாது. நன்றி சார். நன்றி.